மணிரத்னம் சார் எடுத்ததுலேயே ஒரு ஹிடன் ஜெம்னு சொல்லலாம். இந்த படம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம். என்னால் இப்போவும் நம்ப முடியல. இந்த படம் 1993 வந்த படம். பட் இப்போ வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படம். எப்படி அப்போவே இப்படி யோசிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் கூட போரே அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதினாங்கன்னு யோசிக்க வைக்கிற படம் தான் திருடா திருடா. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க, பட் கொஞ்சம் பேர் மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதனால தான் இந்த படத்தை ரெக்கமெண்டேஷனில் சொல்லலாம். இல்லைனா இதெல்லாம் பார்த்த படமாச்சுன்னு சில பேர் யோசிப்பீங்க. பட் இந்த படம் பார்க்காம யாருமே இருக்கக்கூடாது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கமர்ஷியல் படம்னே சொல்லலாம் மணிரத்னம் சார் எடுத்ததில். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, சின்ன சின்ன ராபரி பண்ணி ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்க 2 திருடங்க, அவங்களுக்கு பல கோடி மதிப்புள்ள ஒரு கண்டெய்னர் கிடைச்சா என்ன ஆகும், அதை எப்படி வில்லங்கிட்டு இருந்து அதை காப்பாற்றினாங்க, கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், இதுக்கிடையில் ஒரு முக்கோண காதல் கதை அப்படின்லாம் இந்த மீம்லாம் வரும்ல, படம் 10க்கு 10னா பாட்டுக்கு 10க்கு 100 அப்படின்ட்டு. அதே மாதிரி பாட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் மணிரத்னம் சார் தான் எடுத்தாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி தான் திருடா திருடா. இந்த படம் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பாருங்கள். இது என்ன ஓடிடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த படம் பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.